வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. 100 நாள் ஷெடியூல் பியூ எக்ஸாமுக்கு ரெடி. இப்போ நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 19/12/2025. இதுதான் இந்த வீடியோவில் முழுக்க சொல்ல போகிறோம். பட் இதில் மெத்தட் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அதாவது 1லேருந்து 30 பேஜஸ், 2 சப்ஜெக்டில் 60 பேஜஸ். ஃபஸ்ட்டு தமிழ் சைக்காலஜியை படிக்கிறீங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, இந்த டைட்டில்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் லைன். நமக்கு பியூ சிலபஸ் லைன் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா, சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள் இருந்து தமிழுக்கு உண்டானதை ஒரு 5 டைட்டில் படிக்கிறோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 30 பேஜஸ் ஒரு சப்ஜெக்ட்லையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு 60 பேஜஸ் படித்து மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கணுமோ, எவ்வளோ தூரம் படித்து கெப்பாசிட்டி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு 20 பேஜஸ் சேர்த்து படிக்கலாம். கொஞ்சம் டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் 20 பேஜஸ் பின்னாடி படிக்கலாம் இல்லையா. இது வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த பேஜஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம லைவ் டெஸ்ட் நம்ம லைவ் டெஸ்ட் இனிமேல் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இது ஆப்ஸை தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்பொழுது, அதாவது டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் எனக்கு டைம் இருக்கும், இல்லை காலையில் நேரத்தில் டைம் இருக்கும், நைட் நான் எனக்கு ஒரு 4 மணிக்கு வெடிகால் 4 மணிக்கு எதிர்த்து படிக்கிறது எனக்கு டைம் இருக்கும் அப்படின்றவங்களுக்காக அப்லோட் பண்ணி உள்ளே வச்சுருப்போம். அது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் நீங்கள் எக்ஸாமை அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஸ்ரீ பாலாஜி அகாடமி சொல்லிட்டு அடிச்சிங்களே அதில் வந்துடும். டக்குன்னு நீங்கள் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், 30 பேஜஸ் படிச்சிருக்கோம். இதில் முக்கியமான டாபிக், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா அதில் 30 கொஸ்டின் தகுதி தேர்வுக்கு இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 18 கேள்விகள் வந்து நமக்கு மார்க் போஸ்டிங் தேவையான மார்க்கு கொண்டாந்து இருக்குது. மொத்தம் 48 கேள்விகள் பக்கம் நமக்கு இதில் பியூவில் கேட்குறாங்க. சைக்காலஜிக்கு 30 கேள்வி, ஏன்னா அது பார்ட் 2ன்னு போட்டு டோட்டலாகவே அதில் அதிகமான கேள்விகள் நமக்கு வருது. கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் சைக்காலஜி தமிழ் தான் அதிகமாக வரப்போகுது. இங்கிலீஷ் வேண்டாம், ஏற்கனவே சொல்லிப்பேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேண்டாம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் கேட்குற 20 கேள்விகளில் 10 கேள்விகளுக்கு மேலே 12 கேள்விகள் பக்கம் 15 கேள்விகள் பக்கம் நம்ம சயின்ஸில் எடுக்கலாம். அது ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. இங்கிலீஷில் 5 கேள்விகள் ஈஸியாக நம்ம எடுக்கலாம். இதுவும் ஒரு மெத்தட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். 18 கேள்விகளில் எப்படியும் 2 அல்லது 3 கேள்வி உங்களுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளே கேட்டுப்பாங்க. அதாவது நம்ம இது வரைக்கும் படித்த இங்கிலீஷ் நாலேஜை வச்சு அவ்வளோ 2 கேள்வி 3 கேள்வி நமக்கு தெரியும். ஈஸியான கேள்விகள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் 2 அல்லது 3 கேள்வி கேட்டுருப்பாங்க. ஏன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கூட கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஈஸியான கேள்விகள் எந்த ஒரு எக்ஸாம்லையும் வந்து 2 கேள்வி 3 கேள்வி ஒவ்வொரு சப்ஜெக்ட் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 5 கேள்விகள் எப்படி ஒரே ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கேள்விகள், ஒரு 8 கேள்விகள் பக்கம் நம்ம அசால்ட்டாக அடிக்கலாம், படிக்காமே எடுக்கலாம். இது ஒரு விஷயம். 2வது, நல்ல தெளிவாக படிக்க வேண்டியது, தரவாக படித்து மைண்டில் வச்சிருக்க வேண்டியது எது அப்படின்னா, தமிழும் நம்ம இதில் சைக்காலஜி ரொம்ப முக்கியம். ஆர்ட்ஸ் 35 கேள்வி கேட்குறாங்க. இந்த 3லையும் பார்த்திங்கன்னா அதிகமான கேள்விகள் வந்துட்டுருக்கு. அப்போ இது கம்பல்சரி அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸில் வரக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி, பாலிசி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இதுலேருந்து உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் இனிமேல் நிறைய வர ஆரம்பிச்சிடும். கூடவே டெய்லி டெஸ்ட்டு உங்களுக்கு இதில் நிறைய வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 நாள் பிளானில் ஒரு நாளைக்கு 50 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் 25 கேள்விகள் பாருங்கள். 20ஆம் தேதி 20/12 இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி 1 தென்னிந்திய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் கட்டர்களுக்கு பல்லவர்கள் பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில்ஸ் வைஸாக இந்த டைட்டில் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, டீச்சர்ஸ்கிட்ட வந்து மெட்டீரியல் இல்லாதவர்களும் இந்த டைட்டில்ஸ் போய் தேடி படித்து நீங்கள் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அதுக்காக கொடுத்துருப்போம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரியில் பார்ட் 1ல், அடுத்து ஜியோகிராஃபி பார்ட் 1ல் வந்துட்டு 30 பேஜஸாக 60 பேஜஸாக நம்ம அதுக்கு அடுத்த நாள் கொடுத்துருக்கோம். டே 3ல் 21ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கு ஃபஸ்ட் பார்ட்டில், அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரிகள் மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலிருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாருங்கள், இதில் டாபிக் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த 2 இதாக கொடுத்துருக்கோம். இதில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் 1 to 30 பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் போட்டிருக்கோம். சரி, அதுக்கு அடுத்த நாட்களாக 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பிசிக்ஸு, அடுத்து இதிலே சயின்ஸில் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் நம்ம மெட்டீரியல் இருக்கக்கூடிய பேஜஸ் டைட்டில்ஸு. மெட்டீரியல் இல்லாத ஸ்டூடெண்ட் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஸ்கூல் புக் பார்த்தோ இல்லை டிகிரி வரைக்கும் போய் இவங்க எங்கெங்கே எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் வைஸை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலும் போதும். சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் வந்து இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்கள் கைக்கு இந்த டெஸ்ட் கிடைக்கல அப்படின்னா 8344059944 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக அனுப்பி வச்சிடும். இந்த ஷெட்யூல் வைஸாக நீங்கள் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கூட கிளாஸ் வீடியோஸ் வந்து நான் முக்கியமான அந்த டைட்டில்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும், அதாவது கிளாஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ ஓகே டீச்சர்ஸ், நமக்கு வந்து டைம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நம்ம ஆரம்பித்தா தான், 19ஆந்தேதிலேருந்து ஆரம்பித்தா தான். இப்போ பாருங்கள், இன்னும் இந்த வாரம் 10 நாளுக்குள்ளே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். என்ன சொல்கிறது, பியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. நாம் அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சோம். நமக்கு இது 100 நாள் பிளானாக போட்டதுனால நம்ம முன்னதாகவே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரே வாரம் 10 நாட்களுக்குள்ள, ஏன் இன்றைக்கி கூட அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நவம்பர் மாதமாக கொடுக்க வேண்டிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ரிவியூவில் சந்திப்போம்.